வாய்ப்பை இந்த பகுதியை அருமையாக ஏற்படுத்தி சுவடிகள் பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு இந்நாள் நின்று இயக்கக்கூடிய அல்லது இதற்கு முக்கிய காரணமாக இருப்பவர் உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய சுவடியியல் தலைவர் தாமரை பாண்டி அவர்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். இதனுடைய தலைவர் கிரிஜா அம்மையார் சொன்னார்கள். இருந்தாலும் நான் தொடர்ந்து இந்த துறையை கவனித்து வருகின்ற பொழுது அவருடைய உரையெல்லாம் கேட்டிருக்கிறேன். அவரோடு சில நேரங்களில் உரையாடி இருக்கின்றேன். கடந்த 2 முறை இதற்கு என்னால் வர முடியவில்லை. எப்படி இந்த முறை வந்துவிட வேண்டும் என்பதற்காக முன்னதாகவே தெரிவித்து இங்கு வரக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பினை நல்கிய இந்த நிறுவனத்திற்கு முதற்கு எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சுவடிகளை பற்றி தேடுதல் என்பது, அவற்றை படியெடுத்தல் என்பதெல்லாம் ஏதோ தேவையில்லாத ஒன்று என்ற நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது. இன்னொன்று, இந்த சுவடிகளை வாசிக்கக்கூடிய புலவர்கள் இருக்கிறார்கள். நாமெல்லாம் BA, MA, PhD எல்லாம் படிக்கிறோம். இருந்தாலும் அந்த புலவர் கல்வி கற்றவர்களுக்கு இணையாக நம்மால் இயங்க முடிகிறதா என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் நான் ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சுவடித்துறையிலே இயங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. நான் அடிப்படையில் கெமிஸ்ட்ரி ரசாயனத்துறை மாணவர். அதன் பின்னர் முதுகலை தமிழ் தூய சவேரியார் கல்லூரியிலே படிக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. அதன் பின்னர் அந்த 1978 PUC அவார்டு பண்ணிட்டாங்க. கல்லூரியில வேலை வாய்ப்பே கிடைக்காது என்ற ஒரு நிலை. அப்பொழுதுதான் மேல்நிலைப்படையை சேர்ந்து கொண்டு முனைவர் பட்டம் செய்ய வேண்டும் என்பதற்காக நினைக்கின்ற பொழுது தூய சவேரியார் கல்லூரியில நாட்டார் வழக்காசிரியர் தொடர்ந்தாங்க. அந்த நேரத்தில் மதுரை பல்கலைக்கழகத்தில் பதிவு செய்து இந்த சாத்தான்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய கணியராட்ட நிகழ்த்து கலையை பற்றி முனைவர் பட்டத்திற்கு பதிவு செய்து அங்கு பார்க்கின்ற பொழுது நிறைய ஓலச்சுவடிகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அந்த சுவடிகளை எல்லாம் சேகரிக்க ஆரம்பித்தது. அதுக்கு நான் தேடி சென்றது கணியராட்ட பாடல்கள். என்னுடைய நெறியாளர் நினைச்சுமே கேட்டார். மதுரை பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியராக இருக்கிறார். கணியராட்ட பாடல்கள்லாம் ஓலச்சுவடியில கிடைப்பாங்க, எனக்கு தெரியாது. ஆனால் அந்த பகுதியில அதுவும் இங்க வரைக்கும் எடுத்தாரா, அப்புறம் திருநெல்வேலியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள், இந்த மாவட்டம் முழுவதுமே நேஷனல் மிஷன் ஃபார் மேத்ஸ் என்னென்ன அதனுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்து 2006 நினைக்கிறார்கள் ஒரு கணக்கெடுப்பு இருக்கின்ற பொழுது அதனுடைய கோஆர்டினேட்டராக இருந்து பார்க்கின்ற பொழுது 2 லட்சத்திற்கு மேற்பட்ட ஓலைச்சுவடிகள் நெல்லை ஒன்றிணைந்த நெல்லை மாவட்டத்துக்குள் இருக்கிறது என்றவற்றை பதிவு செய்து அதற்கு NSS மாணவர்கள்லாம் பயிற்சி கொடுத்தேன். அப்ப பார்க்கின்ற பொழுது இங்க நிறைய ஓலைச்சுவடி இருக்கிறது. ஏதோ ஊவேசாவோட ஓலைச்சுவடி எல்லாம் முடிந்து போனதாக இதுக்கு எடுத்தாலும் ஊவேசா அப்படின்னு சொல்லிக்கொண்டு சங்க இலக்கியத்தை தேடுவதோடு இருக்கு. இப்ப கூட அண்மையில் ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கோம். நெல்லையில் ஊவேசா கண்டதும் காணாதும். அவர் கண்டது 0.01% கூட இருக்காது. ஆனா லட்சக்கணக்கான சுவடிகள் இன்னும் மக்கள் கையிலே இருக்கின்றன. அதில் குறிப்பாக சொல்வது போல சித்த மருத்துவ சுவடிகள் நிறைய இருக்கிறது. சுவடிகளை பற்றி பேச ஆரம்பித்தால் மணிக்கணக்கில் பேசிட்டு இருக்கலாம். இருந்தாலும் இன்றைக்கு சித்த மருத்துவ சுவடிகள் என்று சொல்லுகின்ற பொழுது நான் நன்மை காலத்திலே ஒரு நூல் எழுத சொல்றேன். சித்த மருத்துவ சுவடிகளை பற்றி இதுவரைக்கும் யாரெல்லாம் நூல் வெளியிட்டிருக்கிறாங்க, யார் முதல்ல பதிப்பிச்சிருக்கிறாங்க, சித்த மருத்துவ ஓலைச்சுவடியை முதலில் தேடியது யார்? நாம நாட்டில் யாருமே தேடல. ஆனா சீக்கிரம் அவர் தான் ஓலைச்சுவடியை, சித்த மருத்துவ சுவடியை தேடி எடுத்து இந்தியாவில இருந்து வெளிநாட்டுக்கு அனுப்பியிருக்க. அப்படி வெளிநாட்டவர்கள் தான் அவருக்கு பின்னர் குட்லர் ஒருவர் வர, அதுவும் சித்த மருத்துவ சுவடிகளை தேட வேண்டும் என்பதற்காக நம்ம நாட்டில் இருக்கிற யாரும் இலக்கியங்களெல்லாம் தேடினாங்க, இலக்கியத்தெல்லாம் பதிப்பிச்சிருக்கிறாங்க. நிறைய நிகழ்ச்சிகள் நடந்திருக்குது. உங்களுக்கு கூட தெரியும், திருக்குறளை முதல்ல பதிப்பிச்ச
மிக பெருமைக்குரியது திருநெல்வேலி தான். கம்பளவான கவிராயன் ஒருத்தர் டவுன்ல இருந்தார். அவங்க குடும்பத்தார் இருக்கிறாங்க. 1712 முதல்ல பதிவிடுறாங்க. இலக்கியத்தை பொறுத்த மட்டும் திருக்குறள் நாடடி என மூலத்தை குறிப்பிட்டார்கள். ஆனா சித்த மருத்துவத்தை யார் பதிவிட்டார் என்று தேடி பார்க்கின்ற பொழுது சித்த மருத்துவத்தை பற்றி முதலில் எழுதப்பட்ட கட்டுரையே பிரெஞ்சு மொழியில் தான். ஜெர்மானியர்களில் நிறைய தெரிவிக்கிறாங்க. நாம எல்லா வீட்லையும் இருக்குது, எல்லா ஊர்லையும் சித்த மருத்துவர் இருக்கிறாங்க. அதனால அதை பற்றி மிகப்பெரிய அக்கறை இல்லை. 2வது அவர்கள் தரமாட்டாங்க. அதை ஒரு ரகசியமாக வைத்திருந்திருக்கிறாங்க. ஆனா அடுத்தவர்கள் எடுத்து செல்ல பிற்காலத்தில் நமக்கு சித்த மருத்துவ கல்லூரி தான் தொடங்குறாங்க. இன்னைக்கு ஆயுஷ் என்ற பெரிய அமைப்போடு சித்த மருத்துவம் இணைத்து மிகப்பெரிய நிலையில இருக்கு. இந்த நேரத்தில் நாம ஏற்கனவே தலைவர் அவர்கள் சொன்னது, பிஜாமையா அவர்கள் சொன்னது போல மிகுதியான சுவடிகள் சித்த மருத்துவமாக இருந்தாலும் அவற்றை சேர்ப்பதும் படியெடுப்பதும் என்று போய்விட்டது. அதற்கு அடுத்த முயற்சியாக இன்றைக்கு கம்ப்யூட்டர்லாம் கணினிக்கும் புலவர்கள் எல்லாம் தேட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நாம என்ன செய்யலாம், ஏஐயை பயன்படுத்தி சுவடிகளை நாம கொடுத்தோம்னா அதுவே என்ன செய்ய ஆரம்பிச்சுடுங்க, அதை ரீட் பண்ணலாம். ஏன்னா புலவர் இல்லை என்ற ஒரு காரணத்தினால் நிறைய சுவடிகளை வச்சிருக்கோம். அடுத்த கடத்துக்கு எங்க ஒரு ஆய்வாளர் எஃப்சியை முடிச்சுட்டு வந்தார். அவர் இமேஜிங் ப்ராசஸ் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு ஆய்வு முடிச்சு பிஹெச்டி வாங்கிட்டார். இப்ப கல்வெட்டுகளை வாசிக்கிறதுக்கு இருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நீங்க இன்றைக்கு திருக்குறளை கொடுத்தா ஒரு ஆப்பிள் போட்டா அதை என்ன செய்யும், தமிழ் எழுத்துல திருக்குறளை தந்துடும். அப்பயே இந்த உடற்சூடிகளை சித்த மருத்துவ சூடிகளை நாம ஏன் எளிதாக இன்னமும் இது பண்ணாம இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அண்மையில நிகழ்வுகளை பற்றி, ஏன்னா எதுக்குமே அடிப்படை அல்லது கருவியூர் என்று சொன்னால் அகராதி. அந்த அகராதி என்பதற்கு முன்னால் இருந்த பேர் தான் நிகழ்வு. இந்த நிகழ்வுகளை சொல்ல பயன்படுத்தும் பொழுதே நமக்கு சில சிக்கல்கள் தான் இருக்கு. நாம் அகராதி நேரடியாக தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் சித்த மருத்துவத்துல மருந்துகள், மூலிகைகள், பயன்பாடுகள் தான் சித்த மருத்துவ நிகழ்வுகள். சித்த மருத்துவ நிகழ்வுகளுக்கு அதை ஏன் யாரும் பார்வையிடல, அதை ஏன் மக்களுக்கு சித்த மருத்துவ கல்லூரியில் போய் கேட்டா கூட அண்மையில சித்த மருத்துவ கல்லூரியுடைய முதுநிலை பட்டத்தினுடைய பாடத்திட்ட குழுவில் என்ன ஒரு ஆலோசகராக வச்சிருக்கார். ஆயுஷ் அமைப்பு அந்த கல்லூரிக்கு போய் பேசும்பொழுது 60 மாணவர்கள் எம்பி மாணவர்கள் சித்த மருத்துவம் படிக்கிறார்கள். அவங்ககிட்ட கேட்டா எத்தனை பேர் உடற்சூழி பார்த்துட்டீங்கன்னு கேட்டா ஒரு 4-5 பேர் கூட நேரடியாக அச்சிடப்பட்ட உடல்நிலைய வாசியை கஷ்டப்படுறாங்க. சித்த மருத்துவ சூடிகள் இந்த எம்பி மாணவர்கள் எப்படி படிப்பாங்க? அப்ப அந்த பயிற்சி கொடுக்கப்படும். சித்த மருத்துவத்தை பற்றி தமிழறிவும் வேணும், சித்த மருத்துவ அறிவும் வேணும். அதற்கான பெரிய முயற்சிகள்லாம் எடுக்கணும். நானே அதனால எப்படி சித்த மருத்துவ சூடிகளை வாசிப்பது, எப்படி இந்த பயிற்சி கொடுக்குறாங்க நானும் அறிந்து கொள்ள வேண்டும். நான் நிறைய இது வரைக்கும் ஒரு 20 நூல்கள் வெளியிட்டிருக்கிறேன். அது கூட நாட்டார் வழக்காட்சி சார்ந்த அரிய சூடிகளை வெளியிடுவது என்பதை வேணும். நிறைய கிறிஸ்துவ சூடிகள் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ சூடிகள் நிறைய இருக்கு. அதை எல்லாம் எடுத்து பதிப்பிச்சிருக்கேன். இந்த மாதிரி தொடர்ந்து இருக்கிறதால இப்ப அந்நிய சித்த மருத்துவத்துக்கு வந்தாங்க. அது தொடர்பான செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை போல ஒரு மாணவராகத்தான் இங்க வந்திருக்கிறேன். இருந்தாலும் பேராசிரியர் அவர்கள் சொன்ன காரணத்தினால ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு இதற்கு வாய்ப்பளித்த இந்த நிறுவனத்திற்கு எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.